Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆமேன். அலையடித்து கொண்டிருக்கிறவங்க வாழ்க்கையில, தடுமாறி கொண்டிருக்கிறவங்க வாழ்க்கையில, அது எந்த பக்கம் போறது, என்ன செய்யுதுன்னு சொல்லி தடுமாறி கொண்டிருக்கிற வாழ்க்கையில கர்த்தர் என்ன பண்ணுவாரா? முதல்ல சீர்படுத்துவார், அடுத்து ஸ்திரப்படுத்துவார், அடுத்து பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். யாருக்கு அந்த ஆசீர்வாதம் பாத்தீங்கன்னா, 1 பேதுரு 5:10 என்ன சொல்லுன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கென்று அழைத்தவராயிருக்கிற உங்களை எண்ணி கர்த்தர் அவருடைய நித்திய மகிமைக்கென்று அழைத்திருக்காரு. அவர் நிச்சயமா கைவிட மாட்டாருங்க. சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே. நம் தேவன் கிருபை சகல விதத்துல கிருபை பொருந்திய தேவன். அவர் நம்ம கிருபைக்கு அளவே இல்லைங்க. அவர் கண்கள் நம்மளுக்கு கிருபை கிடைச்சா போதும், இந்த ஆசீர்வாதம் தானா தேடி வரும். அவர் சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை, நம்ம அனுபவிக்கிற பாடுகள் கொஞ்ச காலம்தான். இந்த பாடுகள், நீங்க அனுபவித்திருக்கிற பாடுகள், உபத்திரவங்கள், கண்ணீர்கள், வியாதிகள், பலவீனங்கள், அவமானங்கள், தனிமைகள், போராட்டங்கள் எல்லாமே கொஞ்ச காலம் தாங்க. கர்த்தர் நிச்சயமா ஒரு நாள் கூட வரப்படாது. அதி சீக்கிரத்தில் நீங்க இந்த லேசான உபத்திர வசனத்தின் பிரகாரமாக நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிற பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நாள்ல நீக்கி போட்டு கர்த்தர் உங்களை ஆசிரியப்பாரு. அந்த ஆசீர்வாதம் எப்படின்னா பல மடங்கு வரப்போகிறது. அவனை ஆசிரியப்பே மட்டும் சொல்ல, விடுதலை தவிர மட்டும் சொல்ல, பலப்படுத்த மட்டும் சொல்ல, கர்த்தர் என்ன பண்ணுவாரா? சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி, வாழ்க்கையில நம்ம தடுமாறி கொண்டிருக்க வாழ்க்கையில கர்த்தர் சீர்படுத்த போறாரு. ஒரு நேர்த்தியான ஒரு வாழ்க்கையை கொடுத்து ஸ்திரப்படுத்த போறாரு. தம்முடைய பலத்தை கர்த்தர் கொடுக்க போறாரு. என்னை பலப்படுத்த கிருஷ்ணால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் என்று வசனத்தின் பிரகாரமாக அவர் தம்முடைய உன்னதத்தில் உள்ள பலனை, தேவ பலனை உங்களுக்கு கொடுத்து கர்த்தர் பலப்படுத்தி நிலை நிறுத்த போறாரு. தடுமாறி கொண்டிருக்கவங்க வாழ்க்கை படகுல, அதாவது கடலையில மாட்டின படகு போல தடுமாறி கொண்டிருக்கிறவங்க வாழ்க்கையை கர்த்தர் நிலை நிறுத்த போறாரு. உறுதியாய் நிலைநிறுத்தி நிலையான ஆசீர்வாதம், நித்திய மகிழ்ச்சி உங்க தலைமையில் தங்கிட்டு வசனத்தின் பிரகாரமாக நிலையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து கர்த்தருக்குள் நிலைத்திருக்க முடியாத, கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் நிலைத்திருக்க முடியாத, கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க முடியாத இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போறாருங்க. கொஞ்ச காலம் தாங்க நீ அனுபவிக்கிற பாடுகள், உபத்திரங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு சோதனை செய்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்ன பண்ணுவாரா? காலம் நிறைவேறும் போது சோதனை தப்பித்துக் கொள்ளத்தக்க கிருபையை கத்த கொடுப்பாரு. பலத்தை கொடுத்து கிருபையும் கொடுப்பாராம். அந்த சோதனை தாங்கத்தக்க பலனை கொடுத்து அடுத்த சோதனையிலிருந்து விடுவிக்கத்தக்கான வழி போக்கையும் உண்டாக்குவாரு கர்த்தர் சொல்றாரு. அதனால கர்த்தர் தம்முடைய அழைத்தவர் உண்மையுள்ளவர், உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் தம்முடைய நித்திய மகிமைக்கென்று அழைத்த உங்களை நிச்சயமா கைவிட மாட்டாரு. அவர் கிருபை பொருந்திய தேவன். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை முதல்ல சீர்படுத்தி, அடுத்து ஸ்திரப்படுத்தி, அடுத்து பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. விசுவாசத்தோடு இந்த வார்த்தை பெற்றுக்கொள்ள. கர்த்தாவே, இந்த வாழ்க்கையில பாருங்க எல்லாவற்றையும் நீக்கி போட்டு நீர் எங்களை ஸ்திரப்படுத்துங்க, சீர்படுத்துங்க, பலப்படுத்துங்க, நிலைநிறுத்துங்க கர்த்தரை கேளுங்க. இந்த வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில இந்த நாள் நிறைவேறியாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.